த மோஸ்ட் அண்ட் த இம்பார்ட்டன்ட் டாபிக். எனக்கு யார் வேணா இதை பத்தி பேசலாம், ஆனா நான் இதை பத்தி பேசாம போனா நல்லா இருக்காது. என் சர்க்கிள்ல எனக்கு கொடுத்த பேரு கோவக்காரி. ஈஸியா ஒன் ஆஃப் த எமோஷனை வச்சு நமக்கு கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாங்கல்ல. இப்படி கோவக்காரவங்கன்னு பேர் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அவங்களுக்கு மட்டும் இல்ல, கோவக்காரவங்கன்னு பேர் கொடுத்த நீங்க மெயினா இந்த வீடியோவை பார்க்கணும். ஹாய் தங்கம்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எவ்ரிவன் இஸ் டூயிங் குட். எல்லாம் நன்மைக்கு. கோவத்தை பத்தி நான் ஒரு 3 பார்ட்டா போடலான் இருக்கிறேன். ஒரே வீடியோல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, ஸோ 3 பார்ட்டா போடுவேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போதான் என் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கலாம், உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கோவப்படுறதுக்கு 3 மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இத பத்தின அவேர்னஸே இல்லாம இருக்கிறாங்க, அண்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் விரும்புறது இல்ல. ஆமா, நான் கோவக்காரவங்க தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. டீப் டவுன் நமக்கு தெரியும்ல, நான் ஒரு கோவமான நபர் இல்ல. நான் பாசம் கொடுத்தேன்னா ஒரு நபருக்கு என்னால எந்த அளவுக்கு பாசம் கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் இந்த ஒரு எமோஷன் என் வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். நம்மள சுத்தி இருக்கிற சர்க்கிள் நம்மள இவன் கோவக்காரி, இவன் கோவக்காரன் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க என்ன மத்தவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுனா கூட அப்படியே சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விரக்தி கண்டிப்பா இருக்கும். இப்போ என் வீட்டுல நான் கத்துறேன், எங்க அப்பா அம்மா இல்ல என் அண்ணன் அவங்க கிட்ட நான் கத்துறேன், கண்டிப்பா அவங்க கிட்ட நான் கத்துவேன், என் கோவத்தை நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ரொம்ப க்ளோஸா நான் நினைக்கிறவங்க கிட்ட என் கோவத்தை நான் காட்டுவேன். அவங்க எல்லாம் சொன்னா கூட ஒரு விதத்துல ஒத்துக்கலாம், சரி ஓகே நம்மளும் கத்திருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கத்துறது வெளியே கேக்குறதுனால இன்னொருத்தவங்க கிட்ட அந்த பொண்ணு கோவக்கார பொண்ணு அப்படின்னு என்ன டிஃபைன் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அது கரெக்ட் தானே? உங்களை பார்த்து பேசுறப்போ நான் ஸ்மைலிங் ஃபேஸா தானே பேசியிருக்கேன், உங்ககிட்ட மூஞ்ச காட்டியிருக்கேன்னா இல்ல. அப்போ என்ன நீங்க அப்படி டிஃபைன் பண்ண கூடாதுல்ல. இது எத்தனை பேருக்கு இது புரியும்னு எனக்கு தெரியல. ஈஸியா நீங்க ஒருத்தவங்களுக்கு கோவக்காரவங்கன்னு ஒரு பட்டத்தை கொடுத்துடுறீங்க. அது அந்த கோவக்காரவங்கன்னு அந்த ஒரு பட்டத்தை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்ற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் நம்புறேன். சரி ஓகே, இப்போ அந்த விஷயத்த சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க. அது ஒன் ஆஃப் த எமோஷன். சிரிப்பு, அழுகை அந்த மாதிரி அதுவும் ஒரு எமோஷன், அவ்வளோதான். என்ன அது உங்களுக்கு கொஞ்சம் ஹையா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எதனால உங்களுக்கு கோவம் அதிகமா வருது அப்படிங்கிறதுக்கான ரூட் காஸை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கான வீடியோல எதனால உங்களுக்கு கோவம் வருதுங்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஏதாவது உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா இதுதான் ரீசன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த பொய்யா செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க கோவத்தை நீங்க பொய்யா காட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. எத்தனை பேத்துக்கு இது தெரியும் தெரியல. ஆனா 7 வயசு ஆகுற வரையும் என்னெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்களோ அது உங்க ஆள் மனசுல பதியும், அது உங்க நம்பிக்கையா மாறும். அந்த வயசுலதான் எல்லாத்தையும் நீங்க கத்துப்பீங்க. வார்த்தைகள்ல இருந்து, பழக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே நீங்க கத்துப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. மத்தவங்க சொல்றத அப்படியே செய்வீங்க. டான்ஸ் ஆடுனா ஆடுவோம், பாட்டு பாடுனா பாடுவோம். அந்த மாதிரிதான் கோமா மூஞ்ச காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோவமே இல்லைனாலும் நம்ம ஃபேஸ அந்த மாதிரி காட்டுவோம். ஐயோ அந்த பொண்ணு கோவக்கார பொண்ணு அப்படின்னு சொல்றப்போ நமக்கு உண்மையிலேயே அந்த இடத்த கோவம் வரலனாலும் அவங்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த இடத்த நம்ம கோவமா நம்மளோட ரியாக்ஷனை காட்டுவோம். அண்ட் அது அப்படியே பழகி இருக்கும். அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி அதுதான் நீங்களே நம்பியிருப்பீங்க. ஈவன் அந்த பர்சன் நீங்களா இல்லைனாலும் நீங்க அதை பழகிருப்பீங்க, நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா அது உங்க சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ எது ரீசனா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. செகண்ட் பார்த்தோம்னா, உங்களுடைய வலிகளை மறைக்க உங்க கோவத்தை காட்ட ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. யாரெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்களோ அவங்களால இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். யாராவது உங்களை கஷ்டப்படுத்திருந்தா நீங்க அழுவீங்க. இதுக்கெல்லாமா அழற அப்படின்னு மத்தவங்க கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாமா நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு அது விஷயமா இல்லைன்னா எங்களுக்கு இருக்காதா? எதுக்கு எடுத்தாலும் அழு, நடி, நல்லா நடி அப்படின்னு சொல்லுவாங்க. Oh my god. ஈவன் நம்ம அழுகைக்கு கூட அங்க ஃப்ரீடம் கிடையாது. அதனால அழுகைங்கிற ஒரு எமோஷனை கோவங்கிற ஒரு எமோஷனா காட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். நீங்க ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க, உங்களுடைய அழுகைக்கு அங்க மதிப்பு இல்லை அப்படின்னு.
அதே மாதிரி உங்களை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறத நிறுத்த மாட்டாங்களோ உங்களுக்கு தெரியும். அது உங்களை கஷ்டப்படுத்துதுன்னு நீங்க சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதே பண்ணுவாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியும்? நீங்க கொடுத்த வழியை தான் திரும்ப கொடுக்கணும்னு தோணும். இல்லனா எனக்கு தெரியும் திரும்ப திரும்ப இந்த வழியை நீ எனக்கு கொடுப்ப அப்படின்னு. இதனால என்னுடைய கோபமான என் முகத்தை காட்டுறதுக்கான சிச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்படுறேன். நான் சென்சிட்டிவா இருக்கிறது ஒரு ரீசன். அண்ட் என் அழுகைக்கு இங்க மதிப்பே கிடையாது. அப்படிங்கிறப்போ என்ன நான் ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்க, என்ன நான் ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்க, நீ உன்னுடைய லைனை தாண்டி எனக்குள்ள வரக்கூடாதுன்னா நான் என் கோபமான மூஞ்சை தான் காட்டுவேன். ஏன்னா என்ன பாதுகாக்க என் கோபம் த வர்ஸ்ட் எமோஷன். அதை வச்சுதான் என்னால என்ன பாதுகாக்க முடியும்னா நான் அதை தான் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி பழகி இருக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட். நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க, உங்களோட அழுகைக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லைங்கிறப்போ உங்க கோவத்தை காட்டுற சிச்சுவேஷன் வந்திருக்கும். அதை நீங்க பழகிருப்பீங்க. சோ இதுதான் ரீசனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர்டு விஷயம் என்னவா இருக்கலாம்னா, உங்க அம்மாவோட எமோஷன்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கும். என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறைய பேத்துக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்க உங்க அம்மாவுடைய வயிற்றுல கருவா இருக்கிறப்போ அவங்க கோவப்பட்டிருந்தாங்கன்னா அது உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும். அந்த வஸ்ட் ரூட் காஸ்னா நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்த நீங்க உங்களோட எமோஷனை மட்டும் ஹீல் பண்ண போறதில்ல, உங்க அம்மா கொடுத்த அந்த ஒரு எமோஷனையும் நீங்க ஹீல் பண்ற சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு 4 இயர்ஸா என் ஹீலிங் ஜேர்னில இருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்த விஷயம், எனக்கு பதிலே கிடைக்காத விஷயம் என்னன்னா, எனக்கே கோபம் வருது, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 விஷயம் சொன்னது கூட ஓகே, பட் அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்குது, என்னால இதை ஹீல் பண்ணவே முடியல அப்படின்னு தெரியறப்போ நான் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஐ டோன்ட் நோ, ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் சயின்டிபிக்லி ப்ரூவன் தட் உங்க அம்மாவோடைய எமோஷன்ஸ் உங்களை கருவாய் இருக்கிறப்போ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. அப்போதான் நான் பாட்டுக்கு எடுத்த வார்த்தைக்கு போய் எங்க அம்மாட்ட கேட்டுட்டேன், நான் உன் வயிற்றுல இருந்தப்ப நீ கோவப்பட்டியா அப்படின்னு. எங்க அம்மா ஆமா கோவப்படுறேன் அப்படின்னாங்க. அப்ப என் அண்ணா இருந்தப்போ அப்போ நான் அமைதியா தான் இருந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி கோவம் வந்துச்சு. அட பாவியலா, நான் வயிற்றுல இருக்கிறப்ப நீ அமைதியா இருக்க வேண்டியதாடு, ரீசன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டேன். ஆனா நான் அந்த ஹீலிங் ஜெர்னில இருந்ததுனால நான் என் கோவத்தையும் கம்மி பண்ணிட்டு இருக்கிற டைம். ஸோ அப்பப்போ எங்க அம்மாவை நான் சொல்லுவேன், ஒரு நாள் தான் எனக்கு கோவம் வருது, ஒரு நாள் தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு. ஐநோ அவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இன்னும் புரியாத ஒரு பயம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும், ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எங்க அம்மா அனுபவிச்சிருக்காங்க, அதனாலதான் அது எனக்கும் வந்திருக்குது. ஸோ எனக்கு இந்த ரூட் காஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, நான் என்னோட எமோஷன்ஸை மட்டும் இல்லை அவங்களதையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதையும் நான் சேர்த்து ஹீல் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச அந்த கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க கோத்ரூ பண்ணது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் போய் உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. எடுத்த வார்த்தைக்கு என்ன மாதிரி கேட்டுறாதீங்க, எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. சும்மா இப்படி கேட்டு பாருங்க, நான் கருவா உன் வயிற்றுல இருந்தப்போ நீ எப்படிமா இருந்த அப்படின்னு கேளுங்க. சந்தோஷமா இருந்தேன்னு கூட கேட்க வேண்டாம், எப்படி இருந்த, என்ன மாதிரி நீ ஃபீல் பண்ண அப்படின்னு கேளுங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க டைரக்டா சொல்லனாலும் சொல்றத வச்சே புரிஞ்சுப்பீங்க நீங்க. ஸோ அது ரீசனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க 2 பேர்த்தோட எமோஷன்ஸை ஹீல் பண்ணணும். அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த எமோஷனை அப்படியே எடுத்துட்டு போய் உங்களுடைய குழந்தைக்கு நீங்க கொடுப்பீங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை உங்க குழந்தையும் கஷ்டப்படணுமா? யோசிச்சுக்கோங்க. இது 3த்துல மேக்சிமம் ஏதோ ஒண்ணு உங்களோட ரீசனா இருக்கும். உங்களுடைய கோவத்துக்கான மெயின் ரூட் காஸ் அதுவா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை போய் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். ஏன் கோவப்படுறேன்னே தெரியல, நான் அதை மாத்த விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் நீங்க இதைதான் கொடுக்குறீங்க. நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க குழந்தைய கோவக்காரவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போகணுமா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். தேங்க் காட் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 25 வருஷம் ஆச்சு இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அட்லீஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு குழந்தை வரதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஹீல் பண்ணிட்டேன்னா என் குழந்தைக்கு அதை நான் போய் கொடுக்க மாட்டேன். எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை.
எனக்கு அப்படி இருந்திருந்தாங்கன்னா மேபி நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா அதை தெரிஞ்சிருப்பேன். சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் எப்படி ஹீல் பண்ணணும்னு கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு இப்போ தெரியும் அண்ட் நான் கான்ஷியஸா இருக்கிறேன் என்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு இதை கொடுக்க கூடாது அப்படின்னு. சோ நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க இத உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் கொடுக்கணுமா இல்ல வேண்டாமா? வேண்டாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை ஹீல் பண்ணி ஆகணும். எப்படி ஹீல் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க போய் ரூட் காசு தெரிஞ்சுட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கோவக்காரவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோல பாக்குற வரை ஷைன் லைக் a ஸ்டார். Bye.